அணு. இந்த அணுன்னு சொல்கிறது நாங்கள் எதை பிரித்தாலும் கடைசிக்கு வர ஆள் வந்து அணு. ஏன்னா அணு வந்து அவ்வளோ சின்னது, நிறைய அணுக்கள் சேர்ந்து தான் எல்லாமே உருவாகுது, அவ்வளோ சின்னது. இந்த அணுவை பிரிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து ஜான் டால்டன் சயின்டிஸ்ட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் அதை போன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, இல்லை இது இன்னும் பிரிக்கலும்னு சொல்லி அவர் பிரிக்கிறார். நடுவில் கரு வைக்குது, அந்த கருவில் இப்படி புரோத்தனம் நியூத்திரனும் வைக்குது, இலத்திரன்கள் இப்படி சுற்றி கொண்டு வந்து கொண்டிக்குதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார். சரியா? இதில் இந்த புரோத்தன் வந்து நேரேற்றம், இலத்திரன் வந்து மறையேற்றம், நியூத்திரனுக்கு வந்து ஏற்றம் ஒன்றும் இல்லை. சரியா? இலத்திரன் வந்து மறை, புரோத்தன் வந்து நேர், நியூத்திரனுக்கு வந்து ஏற்றம் இல்லை, அது வந்து நடுநிலை இல்லை. சரியா? இந்த இலத்திரன் வந்து அணுவே நல்ல சின்னது, அதில் இலத்திரன் வந்து நல்லாவே சின்னது. புரோத்தன் திணிவை நாங்கள் ஒன்றும் நியூத்திரனை நாங்கள் ஒன்றும் எடுத்தாலும் இலத்திரன் எப்படின்னு சொன்னால் அந்த 1840 பிரித்து வருமே, அவ்வளோ சின்னது அந்த இலத்திரன். சரியா? இப்போ இந்த இலத்திரன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூலகம் ஒன்று தந்து, இது என்னது சோடியம், கீழே 11 மேலே வந்து உங்களுக்கு 23 சொல்லி தந்தியது. இப்போ உங்களுக்கு கீழே உள்ள ஆள் யார்? இது வந்து கீழே உள்ளது எப்பயுமே அணுவெண். சரியா? மேலே உள்ள ஆள் யார்? திணிவெண். கீழே உள்ளது அணுவெண், மேலே உள்ள ஆள் யார்? திணிவெண். சரியா? இந்த அணுவெண்ணும் திணிவெண், அணுவெண் வந்து யாருக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் புரோத்தனுக்கு சமனாக இருக்கும். அணுவெண் யாருக்கு சமனாக இருக்கும்? புரோத்தனுக்கு சமனாக இருக்கும். திணிவெண்ணுன்னு சொல்கிறது மேலே இருந்த அந்த திணிவெண் புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். சரியா? ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு சோடியம் மிகுது. சரியா? இப்போ சோடியம் மிகுது, கீழே 11 மேலே 23. அணுவெண் எத்தனை? 11. மேலே இருக்கிற திணிவெண் எத்தனை? 23. புரோத்தன் எத்தனைன்னு கேட்டால் அதுவும் எத்தனை? 11. சரி, இலத்திரன் எத்தனை? புரோத்தன் எண்ணிக்கை தான் இலத்திரனும் இருக்கும். சரியா? இது வந்து யாரையாச்சும் இழந்து ஏற்று அப்படி சொல்லியிருந்தால் மட்டும் இலத்திரன் எண்ணிக்கை மாறும். இல்லாட்டி இந்த இலத்திரன் வந்து என்ன செய்யும்? புரோத்தன் எண்ணிக்கையை தான் நிற்க போகுது. இப்போ அதே மாதிரி புரோத்தன் சரி, இலத்திரன் சரி. நியூத்திரன் எத்தனை? நியூத்திரன் இதில் இருந்து இதை கழிச்சா வரும். 23 11 கழிச்சா 12. புரோத்தன் சொன்னால் இது, இலத்திரனும் அதே தான். என்னது? நியூத்திரன் மேல் உள்ளதுலேருந்து கீழே உள்ளதை கழிச்சா விட வரப்போகுது. இது தான் புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன். சரியா? அடுத்தது இலத்திரன் நிலை அமைப்பு. இப்போ பாருங்கள், சோடியம் நம்பர் எத்தனை? 11. அப்போ 11 புரோத்தன். நான் சொன்னேன் இலத்திரனும் அதே தான். எப்போ இது வந்து யாரையும் ஏற்று இழந்து இலத்திரனை ஏற்று இழந்துன்னு சொல்லாட்டி புரோத்தனும் இலத்திரனும் சமனான அளவு தான். இங்கே 11 சுட்டி இங்கே இலத்திரனும் எத்தனைக்கும் 11 தான் நிற்க போகுது. இப்போ நாங்கள் இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொன்னால் இந்த நடுவில் கருவிக்கு தானே, கருவை சுற்றி இப்படி சக்தி மட்டங்கள் இது KLM சொல்லி சக்தி மட்டங்கள். சரியா? இந்த சக்தி மட்டங்களில் நாங்கள் இலத்திரன் நிரம்பிக்கிற விதத்தை காட்டுறது தான் இலத்திரன் நிலை அமைப்பு. இப்போ சோடியத்தில் உள்ள இலத்திரன் எத்தனை? 11. சோடியத்தில் உள்ள இலத்திரன் 11. இது எப்படி எழுதணும்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு 1வது ஓட்டில் எங்களுக்கு 2 இலத்திரன்களை தான் எழுதியலும். அதுக்கப்புறம் 8 இலத்திரன், அதுக்கப்புறம் 8. சரியா? இப்போ 11 தானே, 1வதுல 2 எழுதுவோமே, எழுதியாச்சு. இன்னும் எத்தனை மிச்சம்? 11ல் 2 போனேன் 9 மிச்சம். 11 2 போனேன் எத்தனை மிச்சம்? 9 மிச்சம். 9 என்ன சொன்னால் அடுத்த 8 தான் எழுதியலும். 8 தான் மிக்ஸ், 8 எழுதியாச்சு. அப்போயும் எத்தனை மிச்சம்? 1 மிச்சம். மீற 1 இங்கிட்டு போடுறோம். சரியா? இப்போ உங்களுக்கு தந்துக்கிறாங்க 15ன்னு சொல்லி எப்படி எழுதுறேன்? 1வதுல 2 8. அப்போ எத்தனை? 10. இன்னத்தே மிச்சம் 5. மீறதை அடுத்தையில் போடுறேன். விளங்கிச்சா? 1வதுல மேக்ஸிமம் 2க்கு தான் வைக்கலும். இப்போ 5 ரசனைக்கு தான் நம்பர் 1. என்ன செய்யலும்? 1 தான், வேறு ஒன்றும் சேர்க்கல. இப்போ லித்தியம் மிகுது 3. சரியா? லித்தியம் 3 வைங்களே. இப்போ எப்படி வரும்? 1வதுல 2 தான் கொடுக்கலும், மீதி எத்தனை? 1. அந்த 1 ஆக்கி கொடுக்கணும். மீறதை அடுத்த அளவு கொடுக்கணும். 1வதுல மேக்ஸிமம் 2க்கு தான் வைக்கலும், 2வதுல 8. அடுத்து எத்தனை வந்தாலும் 8 8 8 தான் இருக்க முடியும். இதுதான் இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். சரியா? இப்போ புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன் சரி, இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறது சரி. இப்போ ஒரு ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்சுக்கணும். ஆவர்த்தன அட்டவணை எப்படி? இங்கே ஹைட்ரஜன், இதுதான் ஆவர்த்தன அட்டவணை. சரியா? இந்த ஆவர்த்தன அட்டவணை இப்படி இது இப்படி உள்ள ஆக்களுக்கு சொல்கிற பேர் நாங்கள் கூட்டம். அப்போ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இவங்களாம் ஒரே கூட்டம். இப்படி வர ஆக்கள் ஆவர்த்தனம். அப்படின்னா இந்த லித்தியம், பெரிலியம், இது 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 இப்படி வாரது ஆவர்த்தனம். மேலே கீழே வந்துச்சுன்னு சொன்னாக்கி நாங்கள் சொல்கிற பேர் என்னது? கூட்டம்.
சரியா, இதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஆவர்த்தன அட்டவணையில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, வலுவளவுன்னு சொல்கிற வார்த்தை. நான் என்னன்னு சொல்லித்தாரேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கடைசி கூட்டத்துக்கு வலுவளவு 0, இவருக்கு வலுவளவு 1, இவருக்கு 1, இவருக்கு 2, இவருக்கு 2, இவருக்கு 3, இவருக்கு 3, இவருக்கு 4. இது நம்ம கடைசிக்கு 0. வலுவளவுன்னு சொல்கிறது இலத்திரனை இழக்கக்கூடிய ஆற்றல். சரியா, வலுவளவு இந்த நம்பரை பாடமாக்கிக்கோங்க. கடைசி கூட்டத்துக்கு 0, 8ஆம் கூட்டம் வந்து யாரையும் இழக்கவும் மாட்டுச்சு, ஏற்கவும் மாட்டுச்சு. ஏன்னா அவர் ரோடெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இவங்க வந்து ஒரு இலத்திரனை என்ன செய்வாங்க, இழப்பாங்க. அது 1 போடுங்க. இந்த நம்பரை ஓடரை கட்டாயம் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் என்னது, வலுவளவு. சரிதானே? அடுத்தது ஒரு ஆவர்த்தன அட்டவணை சரி, வலுவளவு சரி. அடுத்தது சமதானி. சமதானின்னு சொல்கிறது என்னது? சமதானின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மூலகம் இருக்குது. உதாரணத்துக்கு எக்ஸ்ன்ற ஒரு ஆள் இருக்கிற பாருங்கள், இவர கீழே 10 மேலே 20, இவரே 10 இங்கே 21, எக்ஸ் இங்கே 10 23. பாருங்கள், கீழே எல்லாரும் ஒரே ஆள், இவங்களும் ஒரே ஆள், மேலுள்ள ஆக்கள் மட்டும் மாறுற. பாருங்கள், அணுவெண்கள் ஒரே மாதிரியும் வேறுபட்ட திணிவெண்களும் வருது. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டாக்களுக்கு பேர் என்னது, சமதானி. ஐதரசனுக்கு 3 சமதானிக்குது இப்படி. சரியா, இப்படி 3 சமதானி இருக்குது. இங்கே பாருங்கள், அணுவெண் மாறல, திணிவெண் மாறுது. புரோத்தன் மாறும், அணுவெண் மாறாட்டி புரோத்தன் மாறாது, இலத்திரனும் அதே வரப்போகுது. ஆனால் நியூத்திரன் எண்ணிக்கை மட்டும் பாருங்கள், இங்கே நியூத்திரன் இல்லை. 1லேருந்து 1 போனால் 0, 2லேருந்து 1 போனால் 1, 3லேருந்து 1 போனால் 2. பாருங்கள், நியூத்திரன் தான் இங்கே மாறிக்கொண்டு போகுது. அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. இவருக்கு பேர் புரோத்தியம். இதில் வச்சுக்கோங்க தூத்தேரியம் பேர். டூன்னு வச்சுக்கோங்க, டூன்னு வச்சுக்கோங்க, தூத்தேரியம்னு சொன்னால் மேலே 2 வாரது. இது திருத்தியம். பாருங்கள், மேலே வந்து 3 இருக்குது, 3. அப்போ திருத்தியம். இது வந்து ஐதரசனுக்கு உள்ள சமதானிகள். குளோரினுக்கும் மிகுது அது மாதிரி சமதானி 2. சரியா, அப்போ சமதானியும் சரி. அடுத்து வந்து அயனாக்கல் சக்தி. அயனாக்கல் சக்திக்கான ஒரு வரைஃபொண்டு இது பாருங்கள். இப்படி வந்து பாருங்கள், இப்படி வருதுண்டு. இப்படி வந்து இங்கே 3 முள்ளு மாதிரி 1 2 3. அப்புறம் இவரை விட இவர் கீழே போகணும். போய்ட்டு மறுபடியும் 1 2 3 முள்ளு மாதிரி இப்போ கீழே போனாச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து மூலகங்களை குறிக்க தெரிஞ்சுக்கணும். இங்கே H, இங்கே ஹீலியம், இங்கே லித்தியம், ஒவ்வொரு உச்சிலையும் வரும். ஆனால் இடைக்கிட மட்டும் இங்கே வந்து கார்பன் வரும். சரியா, அடுத்து இதில் வந்து அடுத்த கோட்டில் இங்கே இடையில வந்து ஃப்ளோரின் வரும். இங்கே ஒரு கோட்டில் வந்து சரியா, இந்த கோட்டுக்கு அடுத்த கோட்டில் சிலிக்கன் வரும். நான் அதை போட்டு விட்றேன் படத்தை. இப்படி இதுதான் வந்து என்னது, அயனாக்கல் சக்திக்குரிய வரைவு. இது என்னத்துக்குள்ள வரைவு, அயனாக்கல் சக்திக்குள்ள வரைவு. இது எப்படி கேள்வி கேட்பான்னு சொன்னால், உங்களுக்கு இப்படி தரான் ஒரு துண்டு, இப்படி தரான், இது எதாக இருக்கும், இதை மாதிரி 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்துல ஒன்றாக இருக்கும். எப்பயுமே அயனாக்கல் சக்தி 8ஆம் கூட்டத்துக்கு கூட, அயனாக்கல் சக்தி கூட 8ஆம் கூட்டத்துக்கு, அதுவும் ஹீலியம்க்கு நல்லாவே கூட. மார்க் பண்ணிக்கோங்க, 8ஆம் கூட்டத்துக்கு அயனாக்கல் சக்தி கூட, ஹீலியத்துக்கு நல்லாவே கூட. நல்லா குறைஞ்சது 1ஆம் கூட்டம். அயனாக்கல் சக்தி குறைஞ்சது 1ஆம் கூட்டம், நல்லா அதிகரித்தது 8ஆம் கூட்டம். சரியா, அந்த நாங்கள் வரைகிறோமே அதில் வந்து இந்த ஒவ்வொரு உச்சிலையும் வாரது 8ஆம் கூட்டமாக தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு கீழையும் வாரது 1ஆம் கூட்டம். ஓர்டருக்கு இப்படி ஆவறது நட்ட வந்து இது வரைஞ்சிட்டு இந்த பெட்டினை பாருங்கள், இப்படி வந்து 1 2 3, அடுத்து 1 2 3 இப்படி வரைஞ்சி அப்படி ஒரு பெட்டில் வரப்போகுது. சரியா, அடுத்து மின்னெதிர்த்தன்மை கூடினது ஃப்ளோரினுக்கு. மின்னெதிர்த்தன்மை கூடினது ஃப்ளோரினுக்கு. 7ஆம் கூட்டத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, அதுலேயும் ஃப்ளோரினுக்கு நல்லாவே தன்மை வந்து கூடுதலாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்டவணை கேள்விகள் வருமே, அதுகள் செய்கிறதுக்கு இதில் ஏசாய்க்கும். சரியா, அடுத்தது எப்படி நாங்கள் வந்து அவங்களோட குறியீடுகளை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, சூத்திரங்களை நாங்கள் எப்படி உருவாக்குறோம். எங்களுக்கு அந்த வலுவளவு நான் சொன்னேனே, அதுதான் வலுவளவு தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் வலுவளவு. இப்போ ஐதரசன், அப்போ இங்கே சோடியம் இருக்குது, சோடியம் கீழே நாங்கள் போட்ட நம்பர் 1. சரியா, ஆக்சிஜனுக்கு கீழே போட்ட நம்பர் வந்து நாங்கள் 2. இப்போ இங்கே வந்து எங்களுக்கு சோடியம் ஒரு சைடு உருவாக போகுதுன்னு வைங்களே, அப்போ சோடியம் ஆக்சிஜன் அவங்க 2 பேர் வலுவளவு இப்படி கீழே எழுதிட்டு இவங்களை இப்படி க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணினா எண்ணெய்க்கு 2, ஆக்சிஜனுக்கு 1 வந்தால் நாங்கள் போட தேவையில்லை. அதே மாதிரி இப்படி இருக்குது, எக்ஸும் வையும் இருக்குது. இவருக்கு 2 இவருக்கு 2. சரியா, இப்போ க்ராஸ் பண்ணினாலும் இவருக்கும் 2 இவருக்கு 2. பாருங்க, க்ராஸ் பண்ணாலும் அதே விட தான் வருது. ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் போட தேவையில்லை, 1 வந்தாலும் போட தேவையில்லை. சரியா, இப்படி க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணும், வலுவளவை அப்படின்னா அந்த சூத்திரம் ஒன்றை உருவாக்க போகிறோம். பாருங்கள், சோடியமுக்கும் குளோரினுக்கும் பார்ப்போம். சோடியம் குளோரைடு உருவாடுது. இவரே நம்பர் 1 இவரே நம்பர் 1. க்ராஸ் அடித்தோம்னு சொன்னால் எண்ணெய்க்கும் 1 குளோரினுக்கும் 1. ஒரே மாதிரி நம்பர் வந்தால் போடணுமா, போட தேவையில்லை. சரியா, இப்போ கால்சியம் குளோரைட்
பாருங்கள் 2ம் 1 இவர் இப்போ க்ராஸ் அடிங்க. கெல்சியம்க்கு 1 குளோரினுக்கு 2 இப்போ 1 வந்தால் போடணுமா? 1 வந்தால் போட தேவையில்லை. 1 வந்தாலும் போட தேவையில்லை. ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் போட தேவையில்லை. சரியா? இந்த வலுவளவு என்னது வலுவளவு சார்ட்டுன்னு சொன்னேன். ஆவர்த்தன அட்டவணை கீழே இந்த வீடியோ முன்னுக்காக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். ஆவர்த்தன அட்டவணை கீழே போட்டனே அந்த நம்பர் தான் வலுவளவு. 8 கூட்டம் இது 8ஆவதுக்கு போடாமல் இப்படி 1 1 2 2 3 3 4ன்னு போட்டேன். இது தான் என்னது சூத்திரம் எழுதுறதுக்கு தேவையான வலுவளவு. வலுவளவுன்னு இலத்திரனை வந்து இழக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் அந்த வலுவளவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா?